ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்கில் அந்த ஃபைனல் 2 ரவுண்டு, அதாவது சாச்சனா, ஜெஃப்ரி, அ அப்புறம் வந்துட்டு சிவகுமார் ஆடுனாங்களா அந்த ரவுண்டும், அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் சிவகுமாரும் ஆடுனாங்க இல்லைங்களா, அந்த 2 ரவுண்டு பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, அம் ஜெஃப்ரியும், சாச்சனா, சிவகுமார் 3 பேருமே ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அம் சிவகுமார்து வந்து எடுக்க மாட்டேன்றத சாச்சனா தெளிவா சொல்றாங்க. எடுக்க மாட்டேன். நான் வந்து ஜெஃப்ரிது எடுப்பேன். ஆனா ஜெஃப்ரிக்கு இந்த எடுக்கணும்னா இஷ்டம் எடுக்கட்டும். அது அவன் இஷ்டம். பட் ஆனா எங்க 2 பேர்ல யார்தோ ஒண்ணு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க வச்சுருங்க கொஞ்சம் ஓடி போய் அப்படிங்கிற மாரி சாச்சனா தெளிவா சொல்றாங்க. சிவகுமார்து எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி. சொன்னதுக்கப்புறம் எப்படி சிவகுமார் வந்து சாச்சனாவ எடுப்பாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இந்த இடத்துல அப்போ 3 பேருமே ஆடும்போது, இதுல இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஜாக்லின் வந்து அருண் கிட்டயும் போய் டீல் பேச போவாங்க. எப்டி இருந்தாலும் சிவகுமாரும் சாச்சனாவும் வர வேண்டாம். ஸோ வந்து எனக்கு அருணும், ஜெஃப்ரியும் வரணும் அப்படிங்கிற மாரி தான் அந்த பேசுறாங்க. அருண் ஜெஃப்ரி கிட்டயே சொல்றாங்க. அப்ப இது எப்படி பேசலாங்கிற மாரி நான் போய் பேசுறேன் மாரி ஜெஃப்ரி போய் பேசுறாரு. அப்புறம் அருண் கிட்டயும் இவங்க பேசும்போது, அருண் வந்து சாச்சனாக்கு எதிரா விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. ஏற்கனவே அந்த பொண்ண ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு ரவுண்ட்ல வந்து கீழ விழற மாரி போய் நான் தான் புடிச்சேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹார்ஷா விளையாட போனா அந்த பொண்ண ஹர்ட் பண்ணிடுவேன்றதுனால விளையாட மாட்டேன்னு அவரு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அருணும் அந்த கேம்லேருந்து வெளியும் போயிடுறாரு. அதனால தான் இவங்க 3 பேர் மட்டும் இருக்காங்க. சிவகுமார், சாச்சனா, ஜெஃப்ரி. அப்ப சாச்சனாவோட பிளான் சாச்சனாக்கு தெரிஞ்சது. ஜெஃப்ரி வந்து சாச்சனா அது எடுப்பேன்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்லவே இல்ல. எனக்கு என் கேம் முக்கியம் அப்படிங்கிற மாரி தான் இருப்பேன். இது ஜாக்லின் கிட்டயும் அவர் நான் தான் சாச்சனாவ எலிமினேட்டே பண்ணேன். அப்படி இருக்கிற பட்சத்தில நான் எப்படி சாச்சனாக்காக ஆடுவேன் அப்படின்னு ஜாக்லின் கிட்டயும் ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு. ஆனா சாச்சனாவோட பிளான் இங்க சொதப்பிடுச்சு. ஜெஃப்ரி வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாரி. சரி ஓகே சிவகுமார் 3 பேரும் உள்ள போற பட்சத்தில, இதுல இந்த அளவுக்கு பிளான் போட்டு யாரது எடுக்கணும்னு இவங்க பிளான் போட்டிருந்தா, பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. நீங்க பார்த்தா தானே எங்க எத ஒளிச்சு வைக்கிறீங்கன்னு டக்குன்னு போய் எடுப்பீங்க. நீங்க வந்து வால் ஃபேஸ் பண்ணி நிக்கிற மாரி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்க தான் ஒளிச்சு வைப்பாங்க. ஸோ எந்த பொம்மை எந்த சைடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வர பட்சத்தில சாச்சனா பொம்மைய யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து சிவகுமாரும், ஜெஃப்ரியும் மாத்தி போய் ஒருத்தர் ஒருத்தர் பொம்மைய வச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்க சிவகுமார்து எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம், சிவகுமார் எப்படி உங்களுது எடுப்பாரு? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எப்படி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களோ, அப்ப அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? அதனால அவரும் பண்ணல. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஜெஃப்ரியும் சிவகுமாரும் தான் வின் பண்ணுவாங்க. சரி ஓகே இந்த ரவுண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ரவுண்ட்ல தோத்தோனே அந்த பொண்ணு அப்படியே ரொம்ப அழற மாரி பண்ணிட்டு சத்யா மேல ஏறி போய் டக்குன்னு உட்காந்துரும். அதே நீங்க பார்த்துருப்பீங்களா எப்படி ஜம்ப் பண்ணி போய் உட்காரும். அண்ணன் அண்ணன், தங்கச்சி பாசமாமா. ஓகே. சரி ஓகே. இது இப்படியே இருக்கட்டும். அப்ப அதனால தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்லயே சாச்சனா குடுத்தாங்க. அந்த பொண்ண வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாரி. அப்படி பார்த்தா ஜெஃப்ரி அந்த வீட்ல சின்ன பையன் தானங்க. அது மட்டும் இல்லாம வந்து சீசன் யாரோ ஒருத்தர் ரிலீஸ்ட்டா வந்து வயசுல சின்னவங்க வரதான் செய்வாங்க. அவங்களுக்கு பேம்பரிங் பண்ணி பண்ணுவீங்களா என்ன? அவங்கவங்க கேம் அவங்கவங்க தான் ஆடணும். அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ஃபேர் கேம் ஆடுனாலும் பரவால்ல. எல்லாரையும் அடிச்சு விளையாடுது. கேமுன்னு வர பட்சத்தில அது சத்யானும் பார்க்காது, விஷாலும் பார்க்காது, முத்துனும் பார்க்காது, பக்கத்தில யார் இருந்தாலும் பார்க்காது. எல்லாரையும் அடிச்சு தான் விளையாட போகுது அந்த பொண்ணு. ஏன் விஜய் சாருக்கே வந்து அந்த பொண்ணால ஆப்பு தான். வெளியில தான் அந்த விஜய் சார் பேர் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்தில கேமுன்னு ஒரு பட்சத்தில அந்த பொண்ணு அடிச்சு தான் விளையாட போகுது. நீங்க என்ன பாசம் காட்டினாலும். அது ஓகே. அந்த பொண்ணோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிறேன். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது அது விட்டுறலாம் நம்ம அப்படியே. இது ஒரு பக்கம் ஆச்சு. சரி ஓகே. ஃபைனல் ரவுண்ட்ல ஜெஃப்ரியும், சிவகுமாரும் வராங்க. உங்களுக்கு பதில் யார ஆடணும்னு நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிவகுமார் வந்து அருண கூப்பிடுறாரு. அதாவது அருண் தான் வந்து அந்த கேம்ல பிசிக்கல் வயலன்ஸ்லாம் இல்லாம இவர் வந்து ஒரு எத்திக்ஸோட விளையாடணும்னு இவருக்கு அட்வைஸ் பண்ணாராமா. அதனால வந்து நான் வந்து அருண நம்பி இந்த கேம குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி குடுக்குறாரு. நம்புனதுக்கு அவர் ஒர்த்தா இருக்காரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ரயான சொல்றாரு. என்னால தான் ரயான் உள்ள ஆட முடியல இந்த கேமு. ஸோ அதனால இந்த இடத்துல நான் ரயானுக்கு குடுக்குறேன். இந்த சான்ஸ்ல என்ன நான் வின் பண்ணாலும் ஓகே, வின் பண்ணலனாலும் ஓகே. எனக்கு இருக்க அந்த கில்ட்ட சரி பண்ண நான் ரயானுக்கு இந்த சான்ஸ குடுக்குறேன் அப்படின்றாரு. அது ஓகே. அதுவும் ஈஸியா தான் ஓகேன்னு ஆயிடுச்சு. ரயான் வந்து இந்த இடத்துல ஒத்துக்கிறேன். இதுக்கு நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, ரயான் ஒத்துக்கிறாரு. ஆனா அருண் ஆல்ரெடி விளையாட மாட்டேன்னு சொல்றப்ப ஒரு கால்ல ஏதோ அடிபட்டிருக்கு விளையாட மாட்டேன்னு சொல்ற பட்சத்துல, இப்போ வந்து அவரு வந்து எழுந்து நின்னு வேற வழி அப்ப விஷால் சொல்றாரு, "என்ன என்ன சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன். நீ உன்ன கூப்பிடுறேன். உன்ன தானே நம்பி சொல்றேன். அப்ப நீ போடா" அப்படின்னு சொல்லும்போது அவரும் போய் விளையாடுறாரு. பட் ஆனா என்ன சொல்றது? அது போய் விளையாடுறதுக்கு சிவகுமார் வந்து உள்ள அருண் போய் அந்த ஷூலாம் போட்டு வரதுக்கு பார்க்கும்போது பார்க்கணும். பின்னாடியே போயிட்டு அந்த அளவுக்கு ராமரு, அனுமரு என்னென்னமோ கதை சொல்லுவாரு. அந்த அளவுக்குலாம் சொல்லி என்ன மோட்டிவேஷன் பண்ணி பண்ணுவவரு. பட் ஆனா அங்க போய் அருண் சொதப்பிட்டாரான்னு கேட்டா, ரொம்பவே சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். இத அவர் இன்டென்ஷனா பண்ணாரான்னு கேட்டா, கண்டிப்பா இன்டென்ஷனா பண்ணல. அவருக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ வந்து நாங்க வந்து அவர் பொம்மை எடுக்கணும் பிக் பாஸ் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது பிக் பாஸ் பஸர் அடிச்சுருவாரு. ஸோ அவர் ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்கும்போதே அடிச்சுடுவார் அப்படிங்கும்போது, அங்க போயிட்டு அது ஒரு பிளானிங்கே இல்லாம டக்குன்னு போயிட்டு, அந்த ஸ்பாட்ல என்ன பண்ண அப்படிங்கிற மாரி கையில ஜெஃப்ரி பொம்மை வந்துரும்.
ஓகேங்களா? இப்போ வந்துட்டதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இவங்க ஹோல்ட் பண்ணி அத வச்சிருந்து, நீ வைக்கிறியா? நான் வைக்கிறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். பிக் பாஸும் ஃபைனல் ரவுண்டுன்றதுனால எதையாச்சும் ட்விஸ்ட் வச்சிருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கலாம். இல்ல வந்து சாச்சனா வந்து ஆல்ரெடி விஷால் அவுட் பண்ணும்போது வச்ச அந்த 10 மினிட்ஸ் ட்விஸ்ட் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாரு. பட் ஆனா இவர் வந்து எடுத்துட்டு, அத வந்து வேற வழி இல்லாம எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டாரு. ஸோ, நீங்க சிவகுமார் உங்கள நம்பி விட்டதுக்கு அவருக்கு ஃபேரா கேம் ஆடினீங்களான்னா, கண்டிப்பா இல்ல. சரி ஓகே. இது உங்களோட பிளானா, இன்டென்ஷனா நீங்க ஜெஃப்ரிய வின் பண்ணணுன்றதுக்காக தான் அத பண்ணீங்களான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. சொதப்புனாரு. அதாவது அவருக்கு கேம் டக்குன்னு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த ஆல்ரெடி அவ்ளோ நேரம் ஆடுனதுக்கு புரிஞ்சிருக்கணும் ஒண்ணு. கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாவே வந்து அவருக்கு இஷ்டம் இல்லாம தான் அது உள்ள போனாரு. சிவகுமார் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் உள்ள போனாரு. ஆக்சுவலி பார்த்தா சிவகுமார் இதுல எடுத்த டெசிஷன் தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். ஒரு தெளிவே இல்லாத ஆள அதுல உள்ள விட்ட மாரி இருந்தது. ஆல்ரெடி அவர் வந்து வயலன்ஸ் வேணாம், அப்படி வேணாம் அப்படின்னும்போது, நீங்க ரயான் அந்த சைட்ல இருக்காங்கன்னும்போது, அத அடிச்சு விளையாடுறதா கூட போயிருக்கலாம். மேபி இப்ப ஸ்மூத்தா போயிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப் குடுக்குற மாரி அது போயிருந்தா, அந்த ஈக்குவல் டஃப் அருண் குடுத்திருப்பாரா? அப்படின்னு கேட்டா, அது டவுட்டு தான். ஆனா வந்து இது என்னமோ ஒரு நியாயம், எத்திக்ஸ் அப்படிங்கிற மாரி சிவகுமார் என்னமோ ஒரு பூசி மழுப்பி அருண உட்டாரு உள்ள. அருண் வந்து சொதப்பிட்டார். நான் எப்பயுமே சொல்வேன், வீக்கெண்ட்ல கூட பாய்ஸ் டீம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த கில்லர் காயின் டாஸ்க் ஆகட்டும், நெறைய பஞ்சாயத்துலாம் வரும்போது பேசும்போது ஆகட்டும், அருண் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சேது சார் சொல்லும்போதெல்லாம், அவர் என்னமோ ஒண்ணு தெளிவா சொல்றதா நெனச்சு, பாய்ஸ் டீமையோ, இல்ல வந்து அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்றதையும் அவர் வாயிலேயே உளறிடுவாரு. ஸோ வேற யாருமே வேணாம் பாய்ஸ் டீமுக்கு. அவரே வந்து அத சொதப்பி உட்டுருவாரு. அந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் சொல்ற பட்சத்துல, ஃபுல்லுத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ற பட்சத்துல, அவர் வாய விட்டுருவாரு. இதனால தான் வந்து சேது சார் வந்து அவர எழுப்பி கேட்பாரு. அவரே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு, அவரே மாட்டியும் விட்டுருவாரு பாய்ஸ் டீம. இதுதான் இப்பயும் நடந்தது. சிவகுமார் வந்து நம்பி அருண விட்டா, அதுல வந்து இவரு ஸ்ட்ராட்டஜியும் ப்ளே பண்ணல. சிவகுமாருக்கு ஃபேராவும் ப்ளே பண்ணல. கன்ஃப்யூஸ் ஆயி சொதப்பிட்டாரு. இவரு அதுவும் 2 பொம்மையும் ஒரே கலர்ல இருந்துச்சு. அதனால எடுத்துட்டாரு ஓகே. எடுத்துட்டீங்க. ஆனா நீங்க சிவகுமாருக்கு ஃபேரா பண்ணணும்னா, நீங்க அத ஹோல்ட் பண்ணி வச்சிருந்து ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க வந்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் அத உள்ள வச்சுட்டீங்க. ஏன் உள்ள வச்சீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஜெஃப்ரி வின் பண்ணணுன்றதுக்காக உள்ள வச்சீங்களான்னு கேட்டா, இல்ல. சரி வின் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஆடுனீங்களான்னு கேட்டா, அதுவும் இல்ல. சரி சிவகுமாருக்கு வின் பண்ணணும், சிவகுமார வந்து உள்ள வைக்கணும்னு நீங்க அதுக்கு ஸ்ட்ராங்கா ஆடுனீங்களான்னு கேட்டா, அதுவும் இல்ல. அப்ப என்னதான் பண்ணீங்கன்னா, கன்ஃப்யூஷன்ல அது உங்க கையில வந்துடுச்சு. இப்ப நீங்க உள்ள எடுத்துட்டு போய் வைக்கலன்னா, கோவா கேங் கிட்ட மாட்டிப்பீங்க. இல்லன்னா நீங்க ரொம்ப நியாயம்னு உள்ள ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. முத்து நியாயமே இல்ல, முத்து நியாயமே இல்லன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு பேசுறாரு அப்படின்ற மாரி. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து ஜெஃப்ரி இத வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணா, ஜெஃப்ரி மேலயோ, இல்ல அந்த கோவா கேங் மேலயோ உங்களுக்கு இருக்க வன்மத்த நீங்க காட்டிட்டீங்கன்னா, உங்களோட சுயரூபம் வெளில வந்துரும். ஸோ ஜெஃப்ரிய உங்களுக்கு பிடிக்காதுனோ, இல்ல அந்த கோவா கேங்க உங்களுக்கு பிடிக்காதுனோ, இல்ல ஜாக்லின்க்கு அகைன்ஸ்ட்டா நீங்க விளையாடுறீங்கன்னோ வெளில தெரிஞ்சிரும். ஏன்னா கோவா கேங்குன்னு வந்தாலே அங்க ஜாக்லின், ரயான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஜாக்லின் தான் இன்ஃபாக்ட் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது ரயானு, அம் சௌந்தர்யா, ஜெஃப்ரி அப்படின்னும்போது, ஜெஃப்ரி அதில ஒரு பார்ட் தான். இருந்தாலும் அவர் கோவா கேங் தான். ஓகேங்களா? ஜெஃப்ரிய வந்து வின் பண்ண வைக்கக்கூடாது. அந்த கோவா கேங் வின் பண்ண வைக்கக்கூடாது. ரயான், ஜெஃப்ரிக்கான அந்த ஒரு இதில தான் ராணவ், ரயானுக்கெல்லாம் அந்த சண்டையே வந்துச்சு. ஆனா ஜெஃப்ரி உள்ள போட்டோம்னு அன்ஷிதா அந்த இடத்துல சொன்னத ரயான் நல்லா கேட்டுருவாரு. அதெல்லாம் அவர் சொல்லுவாரு. ஜெஃப்ரி வேணா உள்ள போகட்டும். ஜெஃப்ரி பொம்மை. ஆனா ஜெஃப்ரி கையில இருக்க ரயான்து போகக்கூடாது. நீ எந்து போகக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் டார்கெட் பண்ணீங்கன்னு தான் ரயான் கேட்டிருப்பாரு. இப்ப இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் ஜெஃப்ரி வின் பண்ணா கோவா கேங் வின் பண்ணா மாரி தான். அதுல உங்க கேங்ல யாரோ ஒருத்தர் வின் பண்ணோங்கிறத ஜாக்லின் ஃபர்ஸ்ட்டேவே சொல்லியிருப்பாங்க. விஷால் அவுட் ஆகும்போது, இவங்க அவுட் ஆகும்போது, ஜாக்லின் அவுட் ஆகும்போது, "உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுங்கடா, யாரோ ஒருத்தர் வின் பண்ணுங்கடா" அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க ஜாக்லின். ஸோ யாரோ ஒருத்தர் இவங்க குரூப்ல வின் பண்ணணுன்றது அவங்க இன்டென்ஷன். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஒரு குரூப்பிசம்னு அந்த இடத்துல அவங்க 4 பேர் சேர்ந்து விளையாடுற வின் பண்ணோம் அப்படின்னு. அதுவும் மொத்த ஹவுஸ்மேட்டும் அவங்களுக்கு எதிரா திரும்புறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம அடிச்சு ஆடணும் அப்படிங்கிறது அந்த பிளான். இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து வின் பண்ண வேணான்னு சொல்லி இவர் கையில ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா, இவரு நல்லவரா போட்டிருக்க மாஸ்க் வந்து அங்க வெளிப்பட்டுடும். இல்ல ஜெஃப்ரி டீம ஐ மீன் கோவா கேங் டீமையோ, இல்ல ஜாக்லினையோ இவருக்கு பிடிக்காதுங்கிறது வெளிப்பட்டுரும். ஸோ கையில வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணா, அது தெரிஞ்சிரும் ஆப்வியஸா. நான் தான் சொல்றேனே, அந்த பொம்மை டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் யார் மனசுல எப்படி வந்து மைண்ட் வைஸ் இருக்குன்றது தெரிஞ்சிரும். எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். அப்போ அருண் போட்ட பிளானும் வெளில தெரிஞ்சிரும். அருணுக்கு வந்து அப்போ வந்து கோவா கேங் மேல அருணுக்கும் கோவம் இருக்கா? மத்த ஹவுஸ்மேட்ஸ் மாரி அருணும் ஜாக்லின்க்கு எதிரா தான் விளையாடுறாரா? அப்படின்ற பட்சத்தில, அப்போ வந்து அதனால தான் ஜெஃப்ரி பொம்மைய எடுத்துட்டு போய் வைக்கல. இது கேம் தானே. ஜஸ்ட் லைக் தட் அவர் கையில வந்துருச்சு வச்சிருக்கலாம்ல. இங்க வச்சாலும் தப்பு, வைக்கலனாலும் தப்புன்னு அவருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. ஸோ வந்து அட்லீஸ்ட் நியாயமா இருக்கிற மாரியாவது இருக்கட்டும்னு எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு. ஓகேங்களா? வச்ச அப்புறம் தான் ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. எல்லாருமா சேர்ந்து இவர ஹீரோ ஆக்கிட்டாங்க. இதையே ரயான் பண்ணியிருப்பாரான்னு கேட்டா, ரயான் வந்து சப்போஸ் வந்து சிவகுமார் பொம்மைய எடுத்துட்டு போய் வச்சிருந்தா ரயான கொண்டாடியிருப்பாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. அவங்க கேங்ல ஏய் நம்ம டீமுக்காக விளையாடாம நீ ஏன் அந்த டீமுக்கு விளையாடலன்னு ஜாக்லின் வந்து எல்லாருமே கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நியாயமான கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ நம்பி அந்த ட்ரஸ்ட்டுக்கு குடுக்குறாங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்ட நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும். அந்த இடத்துல சிவகுமாரோட ட்ரஸ்ட்ட வந்து அருண் வந்து
காப்பாத்தல. ஆனா, அவர் இன்டென்ஷனா காப்பாத்தலையான்னு கேட்டா, இல்ல. அவர் அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனா, அந்த இடத்துல தன்ன நல்லவரா காட்டிக்கணுன்றதுக்காக, கையில வந்த பொம்மைய எடுத்துட்டு போய் வச்சுட்டாரு. இதுதான் நடந்த உண்மை. இத மைண்ட் வைஸா வெளில சொல்ல முடியாது. "ஏம்பா நான் வேணும்னே ஜெஃப்ரிய வின் பண்ண வைக்கலப்பா, இல்ல வேணும்னே சிவகுமார தோற்கடிக்கலப்பா. அது அப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நான் வந்து எதையாச்சும் பண்ண போனா, நான் தப்பா தெரிஞ்சுருவேன்ப்பா ஆடியன்ஸுக்கு." அப்படின்ற பட்சத்துல, அவர் வந்து நல்லவராவே அத மெயின்டெயின் பண்ணிடலான்றதுக்காக எடுத்துன்னு போய் வச்சுட்டாரு. இப்ப இந்த இடத்துல சிவகுமாரும் வந்து வேற வழி இல்லன்னு, "இல்லங்க நீங்க ரயான விட ஃபாஸ்ட்டா ஓடி பண்ணிட்டீங்க." ஏதோ ஒண்ணு சமாதானம் சொன்னாலும், அவருக்கு வந்து உள்ள எவ்ளோ வலிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். அவரோட மைண்ட் வாய்ஸு. அது வந்து நம்மளால பார்க்கவும் முடிஞ்சது. அவர் தனியா போயிட்டு போயிட்டு "அச்சமில்லை அச்சமில்லை" பாடும்போதெல்லாம் 2 நாளா நம்மளுக்கு பாட முடிஞ்சு பார்க்க முடிஞ்சது அந்த எலிமினேஷன் பயத்த. இந்த இடத்துல அருண வந்து ஹீரோவ தூக்கி வச்சு வீடியோ கொண்டாடினது தான் செம்ம காமெடி. வேற லெவல் காமெடின்னு சொல்லணும். இது எல்லாரும் உங்கள தூக்கி வச்சு கொண்டாடி நீங்க ஏன் அழறீங்கன்னா, உள்ள ஒரு கில்ட் ஃபீல் வந்துச்சு. ஒருத்தன் நம்மள நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்ப குடுத்தா, நம்ம இப்படி சொதப்பிட்டோமேன்ற கில்ட் ஃபீல வெளில சொல்லவும் முடியல. அப்ப இந்த கேம என்ன புரிஞ்சுகிட்டு நீ ஆடுறன்னு யாராவது கேள்வி கேட்டா, அதுவும் இவருக்கு ஹர்ட் ஆயிரும். அதுவும் இவருக்கு அசிங்கமாயிரும். அப்போ வந்து குடுக்கறத வாங்கிக்கிறேன் நல்லவன்னு சொல்றது. ஆனா உள்ள எனக்கு தானே தெரியும். என்ன நம்பி ஒருத்தன் பண்ணமா அந்த ட்ரஸ்ட்ட நான் வந்து கோட்ட விட்டுட்டேனே! அப்படிங்கும்போது பார்த்தா இந்த இடத்துல கோவா கிங் ஆடாம ஜெயிச்சோமடா! அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இதுல ஜாக்லின்லாம் வந்து நீ நல்ல சொல் சொன்னதெல்லாம் வந்து இவருக்கு வந்து உள்ள வந்து எப்படி ஃபீல் ஆகுதோ அப்படின்றது என்ன சொல்றது? திருடன் கையிலேயே சாவி குடுத்த மாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சாவி கொத்து குடுத்த மாரி, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ வந்து வேற வழியே இல்ல. ரயானா வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னுவாரு. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. பட் ஆனா இவர் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட்ட ஒருத்தர் நம்பி குடுக்கும் அத்தினி பேர் இருக்கும்போது நம்பி ஒருத்தர் அந்த பொறுப்ப குடுத்து அத காப்பாத்தலன்ற கில்ட் இவருக்கு வந்துருச்சு. அதுல வந்து இவரோட அழுகையும் உண்மதான். ஏன்னா அந்த கில்ட் ஃபீல் இருக்கு. அத ஓப்பனாவே இவரால ஒத்துக்க முடியல. இல்ல ஓப்பனா ஒத்துக்கிட்டா ஆடியன்ஸ் முன்னாடி தப்பா தெரிஞ்சுருவோம் அப்படிங்கிற மாரியும் இருக்கும். பட் ஆனா கேம்ன்னு பார்த்தா அந்த கேம்க்கு இவரு ஃபேரா ஆடுனாரான்னு கேட்டா, கேமுக்கு ஃபேரா ஆடுனாரா அப்படிங்கிறத விட, சிவகுமாருக்கு ஃபேரா ஆடல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு ரீசனுக்காகவே பிபி டீம் சிவகுமார சேவ் பண்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நியாயமா அவருக்காக விளையாடி இருக்க வேண்டிய அருண் விளையாடல. அப்போ பிபி டீம் வந்து அவருக்கான சான்ஸ இன்னொரு 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் இத பார்க்குறேன். ஓகே காய்ஸ் இதான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அருண் சொதப்புனது சரியா? தப்பா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஆடாம ஜெயிச்ச கோவா டீமுக்கு கங்ராட்ஸ். தேங்க் யூ.